ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீஸி வெஜ் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்லேயே பீஸா செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸா பண்ணுறதுக்கு பீஸா பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். பீஸா பேஸ்க்கு ஒரு கப்பில் வார்ம் வாட்டர் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுன்னு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா நாகா பிராண்டில் வாங்கியிருக்கேன், அது நல்லா இருந்துச்சு. நம்ம எப்பவுமே பீஸா பேஸில் செய்கிறதுக்கு மைதாவோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஊற்றிருக்கேன். ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ரெடியாக இருக்குது. அதையும் சேர்த்து உள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ரெடியாக இருக்கும். இதில் சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஈஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாம். இது ஃபுல்லாமே உள்ளே ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவை பவுலில் இருந்து நம்ம ஸ்லாப்க்கு மாற்றிக்கலாம். இது கையில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு விடணும். 5 மினிட்ஸில் இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா ஒட்டாமல் வர்ற வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்டிக்கினஸ் போய் ஒரு ஸ்மூத்தான பால் கிடைக்கும். பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே எதுவும் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வந்துருச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம ஆயில் தேய்ச்சும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு அதே பவுலில் ஆயில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் தடவி இது அப்படியே டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது மேலேயும் ஒரு லேயர் ஆயில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு ஒரு ஈர துணி போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு அதோடய சைஸ் டபுளாக கிடைக்கும். இப்போது 3 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கோம். இப்போ இதோட சைஸ் டபுள் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கு. ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை திருப்பியும் நம்ம ஸ்லாபில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எதுக்காக இதை திரும்ப திரும்ப பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை இதில் நம்ம 2 பீஸா செய்யலாம். ஸோ அதை நம்ம பாதியாக ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஹாஃபில் தான் நம்ம பேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பீஸா பேன் எடுத்துகிட்டு பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாமே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஒரு பேஸ் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் லேயர் தின்னாக இருக்கணும், சுற்றியும் அந்த க்ரஸ்ட் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த கார்னர் எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் திக்காக வர்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் தின்னாக இருந்தாலே போதும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இங்கே எல்லாமே குத்தி விட்டுக்கலாம். இப்படி நீட்டாக குத்தி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டாப்பிங்ஸு பீஸா சாஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். பீஸா சாஸோட ரெசிபி நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லுமே ஒரு திக்கான லேயர் போட்டு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 லேயர் வரைக்கும் வர்ற மாதிரி திக்காக போட்டிருக்கேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கும். இப்போது நான் ஸ்பைஸ் பவுடரில் ஆரிகானோ ஸ்பைஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அந்த மாதிரி ஸ்பைஸ் பவுடர்ஸும் வருது, அதையும் எடுத்துக்கலாம் இருந்துச்சுன்னா. இது கூட நான் வீட்டில் இருக்கிற சில காய்கறிகள் அப்புறம் ஸ்வீட் கார்ன் இதை மட்டும் வச்சு தான் நான் இன்றைக்கி பீஸா பண்ண போகிறேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். உங்கள் வீட்டில் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, இல்லை வேறு கலர் கேப்சிகம் இருந்தாலும் சரி, இல்லை மஷ்ரூம்ஸ், ஆலிவ்ஸ் அந்த மாதிரி டாப்பிங் வேணாலும் போட்டுக்கலாம். அது கம்ப்ளீட்டாக நம்மளோட ஆப்ஷன் தான்.
நான் வந்து இன்றைக்கி மோசரல்லா சீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வெஜ் சீஸ் பீஸா அப்படிங்கிறதுனால ஸ்வீட் கார்னும் சீஸும் தான் இந்த பீஸாவில் அதிகமாக இருக்க போகுது. டெக்கரேஷனுக்காக இல்லை ஃப்ளேவருக்காக நீங்கள் வேறு கலர் கேப்சிகம் கிடச்சிது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆலிவ்ஸ் அந்த மாதிரி கிடச்சதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாம். ஸ்பைஸ் பவுடர் மேலே போட்டுக்கலாம். ஆரிகானோ இருக்குது. உங்கள்கிட்ட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ மோசரல்லா சீஸ் ரெடியாக இருக்குது. சீஸ் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட போகிறோம். இதை ஃபுல்லுமே வந்துட்டு கவர் ஆகிற வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சீஸ் பீஸா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு கவர் ஆகிற அளவுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணும்போது சீஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வச்சு நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணி 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இதிலே வந்துட்டு நம்ம பீஸா ரெடி ஆயிரும். பாருங்கள், ஓவன் எதுவும் இல்லாமல் வீட்டிலே நம்மளோட பீஸா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பீஸா கட்டர் என்கிட்ட இல்லை. நீங்கள் பீஸா கட்டர் வச்சுருந்தீங்கன்னா அழகாக அதில் கட் பண்ணிடுங்க. இதுவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளோட பீஸா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த மோசரல்லா சீஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சியாக ஜூஸியாக இருக்குது. அவ்வளோதாங்க, வீட்லேயே நம்ம சிம்பிளாக பீஸா பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.